இன்னைக்கு 1 யோவான் புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள போறோம். அதாவது கிறிஸ்து யார், அந்தி கிறிஸ்து யார், கிறிஸ்துவின் கிரியை எப்படி தெரியும், அந்தி கிறிஸ்துவின் கிரியை எப்படி தெரியும், அதை பற்றி இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறார் ஆவியானவர். அதை பற்றி பார்ப்போம். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு நாள் ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் வந்தான். அங்கேயே வாழ்ந்தான், அந்த கிராமத்திலே சுற்றிக்கிட்டு இருந்தான். கடைசியில் அங்கேயே தான் சேர்த்து போனான் வயசாகி. இன்றைக்கி அங்கே அவனை கோயிலை கட்டி அவன் சிலையை வச்சுக்கிறாங்க. அது போய் ஆயிரக்கணக்கான ஜனங்க கும்பிடுறாங்க. அவன் யார்? அவன் காலமெல்லாம் மௌனமாக இருந்தான், யார்கிட்டும் பேசவே இல்லை. அதனால் அவன் யார், அவன் பேர் என்ன, அவங்க அப்பா அம்மா யார், எந்த ஊர், ஒன்றுமே யாருக்கும் தெரியாது. மௌன விரதம், பேசந்தே இல்லை. அவன் நிர்வாணமாக இருந்தான், துணியே போட்டதில்லை. அவன் அந்த கிராம தெருவை சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒரு மரத்தடியில் போய் படுத்து தூங்குவான், அங்கே இருப்பான். மழை பெஞ்சால் மட்டும் அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு வீட்டு வராண்டாவில் வந்து ஒண்டிக்குவான். என்ன சாப்பிடணும்னு யாருக்குமே சரியாக தெரியல. ஆனால் காஃபி தேவைப்படும் போது அந்த காஃபி கடைக்கிட்ட போய் நிற்பான். ஒரு டம்ளர் காஃபி கொடுப்பாங்க, வாங்கி பாதி பாகமோ முக்கால் பாகமோ ஏதோ குடிச்சிட்டு மற்ற ஊற்றிட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அவ்வளோதான். வந்த புதுசில் அவனை பிச்சைக்காரன் நினச்சிட்டு ரொம்ப பேர் ரொம்ப காலமாக நடத்தியிருக்காங்க. சிலர் அடிச்சிருக்காங்க, சிலர் உதச்சிருக்காங்க, சிலர் திட்டி விரட்டியிருக்காங்க. ஆனால் அவன் ஒன்றும் பதிலே பேசுனதில்லை. இப்படி ஒரு ஆள். ஆனால் ஒரே ஒரு பழக்கம் அவனுக்கு, பீடி குடிக்கிற பழக்கம். மற்றபடி காசு கொடுத்தா வாங்கி அப்படி போட்டு போயிடுவானா. காசெல்லாம் எதுவுமே விரும்பினதில்லை. ஆனால் பீடி மட்டும் ஒரு கட்டு பீடி கையில் எப்போ இருக்கும், அப்போ பீடி இழுப்பான். அப்போ போக போக அவனை பெரிய பக்தனா குருவான்னு நினச்சி நிறைய பேர் அவனை தேடி வருவான் கஷ்டத்தில். அந்த பீடியனுடைய சாம்பலை எடுத்து நெத்தியில் பூசிட்டாலே அவன் கஷ்டம் தீர்ந்துருமா. அவன் எதிர்பார்க்குற அற்புதம் அவன் வாழ்க்கையில் நடந்துடும். இப்படியெல்லாம் பேச்சு. அதனால் நிறைய பேர் கூட்டம் வருவாங்க. ஆனால் அவன் யார்கிட்டையும் பேசுனதில்லை. கடைசிக்கு அவனை கோயில் கட்டி கும்பிடுறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான பேர். நம்ம தமிழ்நாட்டில் இவனுக்கு சித்தர்னு பேர், ஜனக்கு பேர் வச்சுட்டாங்க. அப்போ இவருக்கு பீடி சித்தர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இன்னொரு ஆளுக்கு பொடி சித்தர்னு, ஏன்னா எப்போ பொடி போட்டே இருப்பார். இன்னொரு ஆளுக்கு அடி சித்தர்னு, ஏன்னா அவர்கிட்ட யார் வந்தாலையும் அடித்து விரட்டு வரான். ஆனால் ஜனங்களுக்கு என்ன ஆசை, அவர் கையால் ஒரு அடி வாங்கிட்டா போதும், அவங்க நினச்சிக்கா நடந்துடும், ஒரு அற்புதம் நடந்துடும் சொல்லி. இப்படி இன்னைக்கும் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா பக்கத்துலேயும் ஆயிரக்கணக்கான இருக்கிறாங்க. அவங்களுக்கு சன்னியாசின்னு சொல்கிறாங்க, அல்லது முற்றும் துறந்த முனிவர் சொல்கிறாங்க, அல்லது சித்தர் சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதோட காரியம் என்ன? இதுக்கு 1 யோவானில் நம்ம பதிலை பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி மனுஷனை தேவனால் தேவசாயலாக படைக்கப்பட்ட மனுஷனை பிசாசு ஏமாற்றி வஞ்சித்து தன் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். அவன் சொன்னது என்ன? நீங்கள் இதை புசிக்க நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை இன்னதென்று நீங்கள் அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பிசாசு இன்னைக்கு ஜனங்களை எப்படி இல்லாமோ நடத்தி அவங்க சொந்த அறிவில், அது வரைக்கும் ஆதாம் ஏவாள் தேவனோடு ஒன்றா இருந்தாங்க. தேவ ஆவி அவங்கள நிரப்பியிருந்தார், தேவ ஆவி அவங்கள நடத்தினார்.
ஆவினால தங்கள் ஆவியில ஆவியாக்கிற தேவனோடு ஒன்றுபட்டு வாழ்ந்தாங்க. அப்போ தேவ ஞானத்தை கொண்டு தேவனை அறிந்தாங்க. ஆனா இப்போ தேவனே ஒரு வார்த்தை தூக்கி அறிய வச்சுட்டு நீங்களே தேவலா மாறிடுங்க. நீங்களே உங்க சொந்த அறிவால, சொந்த கண்ணால பார்க்கறது, சொந்த காதால கேட்கறத வச்சு நீங்களே யோசித்து தீர்மானிச்சு காரியங்களை செய்ய ஆரம்பிச்சு அப்படியாக உங்களுக்கு நீங்களே ஞானிகளா நீங்களே கடவுளை போல நடந்துக்கணும்னு சொல்லி அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு எப்படி இந்தியாவில் மட்டுமில்ல உலகம் புறாவிலும் அநேக இடங்களில் பல பேரில் சைனாவில் கன்ஃபியூஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போதி தர்மர் அப்படி இப்படி பல பேரால் உலகம் பூராவிலையும் பல பெரிய மகான்கள் என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதுதான் காரியம், சொந்த அறிவு. அதை இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் யோகா, ஞான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகான்னு சொல்லி 3 விதத்தில் போய் அது ஆழமாக போகும்போது கடைசியில் அகம் பிரம்மாண்ட அளவுக்கு கொண்டு போயிடுது. நாங்களே தெய்வம்ன்றது அளவுக்கு அவங்களை உணர வைக்குது. அவங்க ஆத்ம சக்தி அந்த அளவுக்கு அவங்க சொந்த அறிவில் அந்த அறிவை ஒன்றுபடுத்தி வளர்த்து அந்த அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதை வச்சு அவங்களும் தங்களை கடவுளாக பாவிச்சுக்கிறாங்க, அவங்கள கடவுள் ஆக்கிடுறாங்க மற்ற ஜனங்க. இதனால் எதனால் இப்படி வந்ததுன்னா, அன்றைக்கு ஆதாம் ஏவாளை பிசாசு ஏமாத்துறப்போ தன் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டு அடியோடு அவங்கள கண்களை கூடாக்கிட்டான். 2 Corinthians 4:4 வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மைமையான சுவிசேஷம் ஒளி அவிசுவாசில் அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்ச தேவன் ஒரு மனதை கூடாக்கினான். முதல் வேலையா பாவம் அவங்க உள்ளத்துல வந்தப்போ அந்த பாவன்ற முக்காட்டை போட்டு தேவனை பார்க்க முடியாதபடி, அவர் அறிய முடியாதபடி கண்களை கூடாக்கிட்டான். விசுவாசம் போயிடுச்சு, அவிசுவாசம் வந்துடுச்சு. இனியும் இந்த கண்ணால் பார்த்து இந்த காதால் கேட்கறத மட்டும்தான் எடுத்துக்கணும், மற்ற ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டான். அப்போது கடவுள் இந்த கண்ணுக்கும் இந்த காது புலப்படாதவர், ஆவிக்குறி கண்ணால் பார்க்க வேண்டியவர், ஆவிக்குறி காதால் கேட்க வேண்டியவர். அது வசனம் தான், கர்த்தர் கொடுத்த வசனம், வேதம். இந்த வேதத்துலேருந்து தான் அவரை அவர் பேசுகிறத கேட்க முடியும், அவரை பார்க்க முடியும். அது ஒரே வழி தான் ஆண்டவர் அவர் தன்னை அறியத்துக்கு வச்சுக்கிற வழி. ஆனால் பிசாசு அடியோடு அந்த வழியை அடைச்சிட்டான். அதுபோல் சொந்த அறிவை கொண்டு வந்துட்டான். அதை ஏற்கனவே தானியேலே சொல்லி வச்சுக்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தானியேலாய் நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். பைபிள் முத்திரை போடப்பட்டாச்சு. பைபிள் அடியோடு மனுஷர் கையிலேருந்தும் உள்ளத்துலேருந்தும் பிசாசு நீக்கிட்டான். இந்த உலகம் பூராவிலும் பைபிளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஜனங்க. அதுபோல் சொந்த அறிவில் உலகம் பூரா ஒன்றுபட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு இந்த ஆராய்ச்சி போச்சுன்னா, உலக பிராரம்பம் வாழ்கிறதுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதே சமயத்தில் ஒருத்தர் காப்பாற்றி யுத்தம் பண்ணுறதுக்காகவும் அதுக்கும் அற்புதமாக எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த இருக்கிற உலகமாக 2000 உலகத்தை அழிக்கூடிய அளவுக்குலாம் அணு ஆயுதங்களை உண்டாக்கிட்டாங்க. அதே சமயத்தில் ஆவிக்குறி ஜீவித்துக்கும் அவங்க சொந்த ஞானத்தில் இந்த சரீரத்தை விட்டு ஆன்மாவை பிரித்து எடுக்கிற அளவுக்கு அவங்க அந்த பக்தியில் கொண்டு போயிட்டாங்க, அந்த அறிவை வச்சு. இப்படி இன்னைக்கு அறிவு பெருகி போயிருக்குது. அகம் பிரம்மான்னு சொல்கிறது கொண்டு போயிடுறாங்க. இதை பற்றி வேதம் சொல்லும்போது 2 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 Corinthians 11ஆம் அதிகாரம் 13, 14, 15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியத்துடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும்
நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவள் முடிவு அவள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும் அப்படின்ட்டு. பெரும்பாலும் இந்த அறிவை பயன்படுத்தி யாருன்னு பார்த்தா எல்லாமே ஒரு காலத்தில் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தவங்க, கிறிஸ்தவ பரம்பரையில் வம்சத்தில் வந்தவங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கிறிஸ்துவோ அந்த பைபிளோ அது சம்மந்தப்பட்ட காரில் ஒன்றுமே இல்லை தூக்கி எறிஞ்சவங்க. அவங்க தான் இன்றைக்கி அறிவை பயன்படுத்தி சாத்தான் கொடுக்குற ஒளியின் தூவனை போல வேஷம் போட்டு பரிசுத்தாவி நம்ம இதயத்தை பிரகாசித்தார்னா 2 Corinthians 4:6 வாசிக்கிறோம். வீட்டிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தம்முடைய முகத்தின் அறிவாக வெளியே தோன்றப்படப்பட்டாக நம்ம இருதயங்களை பிரகாசித்தான்னு சொல்லி, பரிசுத்தாவி வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு நம்ம இதயத்தில் பிரகாசித்து ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்தி ஆவிக்கு கண்களை திறந்து ஆவிக்குரிய கண்களை ஆண்டவரை பார்க்க வைக்கிற காரியம் போய், அதுபோல பிசாசு அறிவு கண்களை திறந்து அறிவு கண்களால் அந்த வெளிச்சத்தில் ஜனங்களை வேறு வழியில் கொண்டு போகிறான். பிசாசுடைய ஊழியக்காரர் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவன் என்ன செய்யறான்னு பார்க்குறோம். பாவத்தில் அக்கிரமத்தில் கொண்டு போகிறான். அதை பற்றி 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 1 அதிகாரத்தில் 6 வசனத்து 10 வசனம் வரைக்கும். 1 யோவான் 1:6-10 வரைக்கும். நாம் அவரோட ஐக்கியப்பட்டுள்ள என்று சொல்லியும் இருளே நடக்கிறதா இருந்தால் சத்தியம்படி நடவாமல் போய் சொல்வர்களா இருப்போம். அப்போ இன்னைக்கு கடவுள் ஐக்கியப்பட்டு சொல்றாங்க, நாங்களே கடவுள் ஸ்தானத்தில் இருக்கின்றாங்க. அவங்க மற்ற ஜனங்களை அவங்கள பார்த்து இவங்கள தெய்வ பிரிவுகள் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சு? இருள தான் நடக்கிறாங்க. கடவுளை பார்க்கல, கடவுள் அறியலை, தங்களை உண்டாக்குன கடவுளுக்கு அவங்களுக்கும் ஒரு உறவு இல்லை. அப்போது அவங்க சத்தியம் நடக்கிறதில்ல, போய் சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போது நம்ம ஆண்டவர் பரிசுத்தர். அப்போ அவரை போல் நான் பரிசுத்து வரணும். இருளுங்கிறது பாவம் கண் கூடாக்கும்போது ஆண்டு பார்க்க முடியும். இருத்தில் சுத்தல பாய்க்கவால் அவள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போது உள்ளத்தில் பாவம் இருந்தால் கண் கூட இருக்குது, இருளாக இருக்குது. அப்போது ஜோதி பிரகாசத்தில் வீட்டுக்கு ஆண்டவரை பார்க்க முடியாது. அப்போது பாவம் உணர்த்தப்படணும், பாவம் அறிக்கிடப்படணும், பாவத்தை விடுதலை ஆகணும். அப்போ தான் ஜோதி பிரகாசமாக கடல் நம்ம வெளிச்சத்துலேருந்து பார்க்க முடியும். அப்போது பாவத்தை உணர்த்தி காட்டுறது யார்? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து முதலாவது தேவனை நம் கண்களை திறந்து ஆவிக்குரிய கண்ணால் ஆவிக்குரிய ஆண்டவரை வேதத்தில் பார்க்க வச்சு வேத வசனத்து மூலமாக அவரை காட்டி அவர் முன்னால் நம்மளை நிறுத்தி நாம் அவர் பரிசுத்த முன்னால் நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள் காட்டார். பாவத்துக்குரிய தண்டை நரகத்துடைய பயங்கரத்தை காட்டார். தப்பித்துக்குள்ள ஒரே வழி நம்ம பக்தி புண்ணியம் அல்ல, சிலுவைதான் காட்டி சிலுவை ஆண்டவர் சேர்ந்த புண்ணியத்தை காட்டி அதை விசுவாசம் வரும்போது அவர் ரத்தனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். இதுதான் முறையான வழி ஆண்டோடு ஒன்றுபடுறதுக்கு, அந்த வெளிச்சத்துக்குள்ளே வர்றதுக்கு, வெளிச்சமாய் அவரை காண்றதுக்கு, அவரோடு ஒன்றுபடுறதுக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நமக்கு பாவமில்லை என்போமானால் 8ஆம் வசனம், நம்மை நாமே வஞ்சக்குள்ளாப்போ சத்தியம் நமக்குள்ள இராது. இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாமே இந்தியாவில் இந்து மதம்னாலே அந்த பக்தியில் போகிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு பாவம் இல்லை. பாவத்தை பற்றி அவங்க பேசுறதில்ல, பாவத்துக்கு அது அவங்க பதிலே கிடையாது. பாவத்தை பற்றி அவங்க பாவம் இருக்குன்னு ஏற்றுக்கவும் மாட்டாங்க, பாவத்தை விடுதலுக்கு வழி இதான்னு சொல்லி வழியும் காட்ட மாட்டாங்க. அப்போது இங்கே வேதம் சொல்லுது, நாமே வஞ்சக்கலாக இருக்கும், நம்ம ஏமாற்றிக்கிறோம். இப்போ எவ்வளோ பேர் பக்தனா பரிசுத்தவானா காணப்பட்டு அவங்க காலை கழுவி குடிக்கிறது உண்டு, அவங்கள தெய்வமாக வணங்குறது உண்டு, எல்லாம் பண்ணாலும் கடைசியில் அவங்க எங்கே போகிறாங்க? செத்தா நரகத்தான் போவாங்க. அதான் நம்மளே நாம் வஞ்சித்துக்கிறதுன்னு சொல்கிறது. 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தினைக்கு நம்ம சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மை நீதியுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா பரிசுத்த கிரிகளை யார் வர்றாங்களோ பாவத்தை உணர்றது மட்டுமல்ல, அதை அறிக்கிடுறாங்க, அதை விட்டு ஆண்டு பக்கம் வர பரிசா உதவி செய்கிறார். அப்போது அவங்க தேவனில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரோடு ஒன்றுபடுறாங்க. 10ஆம் வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கலாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போது
நான் ஒரு பாவமும் செய்யலைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே பொய்யராக்கலா இருக்கும். ஏன் தேவன் எதுக்காக மனுஷனா வரணும்? எதுக்காக சிலுவை மறிக்கணும்? பாவமே இல்லைன்னா அப்போ அவரை பொய்யராக்கணும், வசனம் பொய்யா போயிடுது. இன்றைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. பாவத்தை பத்தி யாரும் பேசுறது இல்லை, பாவம் செஞ்சு ஒத்துக்கிறதும் இல்லை. இப்படிப்பட்ட பக்தி தான் நான் பார்க்குறோம். அப்போ இது எப்படி நடக்குது? அதை பற்றி ஆண்டு ஏற்கனவே எச்சரிச்சிருக்கிறார். மத்திய 24 அதிகாரம் 24 வசனத்துல, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்கு சில எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளம் அற்புதம் செய்வார்கள். இதுதான் காரியம். இன்னைக்கு அடையாளம் அற்புதம் நடக்குதுன்னா காரணம் என்ன? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்க சில எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அது இங்கதான் பதில் இருக்குது. இதுதான் இன்னைக்கு இந்த 1 யோவான்ல நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 18 வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாக முடிக்க பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று எல்லா சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவுடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதியில் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. சரி, என்ன வாசிக்கிறோம்? அந்தி கிறிஸ்து காரியத்தை வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்து இப்போவே அநேக அந்தி கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அவங்க யாரு? கிறிஸ்துவ சமுதாயத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்க. ஒரு காலத்துல நல்ல கிறிஸ்துவ இருந்த அதே வம்சத்துல, அதே சந்ததியில, கோத்திரத்துல பின்னால வந்தவங்க. ஆனா அவங்களுக்கு அதிலிருந்தே கிறிஸ்துவோடு கூட தொடர்பு இல்லாமல் போச்சு. அப்போ அவங்க அந்தி கிறிஸ்து எப்படி சொல்றோம்னா 22ஆம் வருஷம் சொல்றாரு, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவை குமாரனின் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அதாவது அங்க சொல்றது என்ன? இந்த இயேசு என்றவர் கிறிஸ்து அல்ல. கிறிஸ்துன்னா ஆதியில தேவனோடு தேவனா நித்தியத்துல இருந்தவர். அது நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்தனா அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் நித்தியமா பிதாவோட கூட இருந்தார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்து, தேவனோடு தேவனா இருந்த கிறிஸ்து என்பவர் தான் இந்த இயேசு அப்படின்னு அவங்க ஏத்துக்கிறது இல்லை. அதனால என்னாச்சு? இவரும் எங்களை போல சன்னியாசிகள் ஒருத்தரா, அல்லது சித்தர்ல ஒருத்தரா, அல்லது முனிவர்ல எப்படியும் சொல்லிக்கலாம். நீங்க ஒருத்தர்ல ஒரு மனுஷன், அவர் நமக்கு எல்லாத்தோட முன்மாதிரியா இருந்தாரு கூட சொல்லலாம். எல்லாத்தோட பெரிய பக்தர்னு சொல்லலாம். முஸ்லிம்ஸ் சொல்லும்போது அவர் ஒரு நபி, தீர்க்கரசி. அப்போ எல்லா தீர்க்கரசியோட பெரிய தீர்க்கரசி அவர் தான் கூட சொல்றாங்க. மொத்தத்தில் அவர் தான். மற்றபடி அவர் கடவுள் அல்ல. அதாவது கடவுள் அல்லங்கிறது என்ன உறுதினா, அவர் உயிரோடு எழுந்திருக்கல. அவர் ஒரு காலம் செத்து போயிட்டா முடிஞ்சு போச்சு அதோட.
எல்லா பக்தர்களும் எல்லா பக்தமானங்களும் சாகிற மாதிரி அவர் ஒரு நாள் செத்துவாது, அவர் முடிஞ்சு போச்சு. ஆகவே அந்த பைபிள் சொல்லப்பட்ட நித்தியானத்தில் தேவனோடு வாழ்ந்த கிறிஸ்துன்னு சொல்றீங்களா, அவர் இந்த இயேசு அல்ல அப்படி சொல்லிடுறாங்க. இதுதான் பிசாசுடைய புத்திலாட்டம். பிசாசு அந்திக்கர் சொல்றவங்க இப்படிப்பட்டவங்க தான், இதை சொல்றவங்க தான். இதான் குமாரனையும் மறுதளிக்கிறது. பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த குமாரனா இருந்தவர் தான், பிதாவோடு ஒன்றா இருந்தவர் தான் மனுஷகுமாரனா அந்த உலகத்துக்கு வந்தாரு. சிலுவையில் நம்ம பார்த்து பலியானாரு, மறுபடியும் உயிரோடு திரும்ப பிதாவோடு ஒன்றானாரு அப்படிங்கிற காரியத்தை ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் சிலுவையை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. சிலுவை மறிச்சார் உண்மைதான், ஆனால் யோகத்தில் அடித்து கொண்டு போட்டால் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படி தான் நினைக்கிறாங்க. தவிர அவர் சிலுவை மறுத்தது உலகத்தார் பாவத்துக்காக. அதான் 1 யோவான் 2 அதிகாரத்தில் முதல் 2ஆம் வசனம் சொல்லும்போது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை இவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க அப்படி ஏற்றுக்காதவங்க தான் அந்தி கிறிஸ்து சொல்றவங்க. அது குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவனா அல்ல, குமாரனை அறிக்கிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். ஆகவே இவங்க எல்லாருமே குமாரனை அறிக்கிடுறதில்லை. அவர் எல்லாரும் சன்னியாசிலும் அவர் ஒருத்தர் சன்னியாசிலும் மட்டும் சொல்லி விட்டுடுறாங்க. அவ்வளோதான். இதுதான் பெரிய பிசாசுடைய தந்திரமா ஏமாத்திடுறான். அது காரணம் யோவான் 8:44 ஆண்டு சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசம் உண்டானவர்கள், பிசாசம் இச்சைகள் செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைப்பானா இருக்கிறான். அவன் பொய் பிதாவமா இருக்கிறான். பொய் பேசுதான் சொந்தத்தில் எடுத்து பேசுறான்னு சொல்றான். ஆகவே இப்படி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு அறிக்கையிடாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்தி கிறிஸ்து ஆவி உடையவங்க. அவங்க எல்லாருமே பொய்யர்கள், வஞ்சகர்கள் அப்படின்னு வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்குறோம். யோவான் 8:41 வாசிமோனா, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41 நீங்கள் உங்கள் பிதாவின் கிரிகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாதிருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசம் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதலுக்கு மனுஷ கொலைப்பானா இருக்கிறான். சத்தியமானத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியம் நிலை இருக்கவில்லை. அவன் பொய் பிதாவமாக இருக்கபடியால் அவன் பொய் பேசுவதை தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்ல இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினாலே செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள். ரொம்ப தெளிவாக சொல்றார் ஆண்டவர். அவருடைய தேவத்துவத்தை எதிர்ப்படி நிரூபிச்சாரு என்றதில் பாவம் இருக்குன்னு யார் சொல்ல முடியும் கேட்டார். பாவமில்லா பரிசுத்தர் மனுக்குலத்து பாவத்தெல்லாம் தன்மையால் சுமந்து எல்லாக்கம் பலியாகி பாவத்தை பருகை தீர்த்து இன்றைக்கு நம்மை தன்னோடு சேர்த்துள்ளார். அந்த சிலுவின் தரிசனத்தை விசுவாசக்கண்களாக பார்க்க முடியும். பரிசுத்தா யார் விசுவாசக்கண்ணில் திறக்கிறாரோ, யார் விசுவாசக்கண்ணால் சிலுவின் தரிசனத்தை பார்க்குறாங்களோ அவங்க அந்த ஆண்டு அறிஞ்சு கொள்கிறாங்க, ஆண்டுகிட்ட வராங்க. அப்போ அவங்கள இங்கே சொல்லும்போது நீங்கள் தேவனால் உண்டானவன் அப்படி சொல்றார். பரிசுத்தாவிக்குள் கிரியை செய்து ஆண்டு நாம் ஏற்றுக்கொண்டு பாவங்களை அவர்கிட்ட அறிக்கிட்டு வரும்போது, அவர் ரத்தனால் கழுவப்பட்ட உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவர் பிள்ளைகளாக மாறும். அப்போ தான் தேவன் உண்டாயிருக்கிறோம். அப்போ அதுலேருந்து தேவனுக்கு நமக்கும் அப்பா பிள்ளை உறவு வந்துடுது. அந்த உறவில் ஏசாம நமக்குள்ள வெள்ளத்தில் வாழ்கிறார். அவரோட சேர்ந்து நாமும் பிதாவுக்குள்ள வளர்றோம். ஏசாமி போல மாறும். ஒரு நாள் பிதாவத்தில் போய் சேருவோம். ஏசாமிக்குள்ள நாமும் நம்ம ஏசாமி பிதாவுக்குள்ள அப்படியே ஒன்றுபட்டு வாழ்வோம். இதுதான் வரப்போகிற காரியம், நடக்க போகிற காரியம். ஆனால் இதெல்லாம்
அந்த அந்த எதிர்காலம் அந்த மோட்சத்தில் அப்படி இருப்போம் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு அறியாத காரியமா இருக்குது. அப்போ பாவத்தை பற்றி உணர்வு இல்லாமல் போகிறதான் அது காரணம் பார்க்குறோம். அடுத்தது உபாகமத்தில் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறோம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இன்றைக்கு உலகமே என்ன செய்யுது? அற்புதங்களை கண்டா ஓடுது பின்னால. அப்போ கிறிஸ்துவ அல்லாதவங்களை ஏமாத்துறதுக்கு அப்படி வேறு வேறு பேரில் வேறு வேறு ஆட்களை எழுப்பி அவங்கள தன் கண்ட்ரோலில் வச்சு நடத்தி அவங்கள கொண்டு பல அற்புதங்களை செய்து பிசாசு அந்த பக்தியை வளர்த்துட்டு வரான். அதே சமயம் கிறிஸ்தவங்களை ஏமாத்துறதுக்கு மரியாள் பேரை உபயோகிச்சுட்டு மரியாள் பேரால் உலகத்தின் நாலா பக்கத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக தரிசனம் கொடுத்து அற்புதங்களை அந்த பேரால் அற்புதங்களை அழைப்பித்து அப்படியே பிசாசு ஏமாத்திட்டு இருக்கிறான். ஏன்னா யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 48 வாசிக்கிறோம். யோவான் 4:48. அப்போது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்போ இன்னைக்கு இருக்கிற உலகமே அடையாளத்தை அற்புதம் தேடி ஓடுற உலகம். அதனாலதான் பிசாசு இவ்வளோ ஆட்கள் அங்கங்கே ஊருக்கு எழுப்பி அவங்களை கொண்டு அற்புதங்களை செய்யும்போது அவங்க பின்னால ஜனங்க ஓடுறாங்க. அவங்களே தெய்வமாக வச்சு வணங்கவும் செஞ்சிடறாங்க. 2 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும். அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தன்னுடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலும்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சயத்தோடும் இருக்கும். ரட்சிப்படத்தக்கதாய் சத்தியின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு அற்புதங்களை செய்ய வச்சுதான் ஜனங்களை ஏமாத்துறான். அவங்க பின்னால் யாரு போறாங்கன்னா சத்தியத்து மேல அன்பு வைக்காம, சத்தியத்துக்காக என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, சத்தியத்தினால் இப்போன்ற அந்த தைரியம் இல்லாம சத்தியத்தை விட்டு கொடுத்து இந்த உலகத்து நல்லா இருந்தப்போ சொல்லி பொய் விரும்புறவங்க யாரோ அவங்கள தான் ஆண்டு விட்டுறாரு. அவங்க தான் அந்த வஞ்சிக்கிற ஆவினால ஏமாந்து போய் பொய்யை நம்பி போறாங்க. அவை 11 கர்த்தர் பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரி கடனாளிகளாக இருக்கிறோம். ஆவி இன்றைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு ஆவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தொடர்ந்து ஆவியில் நடத்தப்பட்டு நாம் அவரோட போய் சேரக்கூடிய கூட்டத்தில் நாம் தொடர்ந்து கடைசி வரலும் நம்ம காத்துக்கொள்வோமானா நாம் பாக்கியவான்லாம் இருப்போம்னு பார்க்குறோம். அடுத்து கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த அந்தி கிறிஸ்து ஆவி இந்த கடைசி காலத்தில் எப்படி கிரீஸ்ன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 13:13. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதம் நடப்பித்து
மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்திர மிருகத்துக்கு ஒரு சொருவம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீன அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிலாவது ஒரு முத்திரை பெறும்படிக்கும் அந்த முத்திரையின் மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறோம் தவிர வேறொருவனும் கொல்லம் இருக்கக்கூடாதபடி செய்தது. இதில் ஞான விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடைய கணக்கு பார்க்கிறவன் அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அது லக்கம் 666. அதாவது அந்தி கிறிஸ்து பற்றி தெளிவான ஒரு படத்தை தான் இங்கே பார்க்குறோம். நம்ம முன்னியோவான்ல 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறோம் இந்த அந்தி கிறிஸ்து பற்றி அங்கே என்ன சொல்லியிருக்குது. பிரியமானவர்களே, முதல் வசனத்திலிருந்து உலகத்தில் அநேக கள்ளத்திற்கசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானுகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சம் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அதான் இயேசாமி கிறிஸ்துவ தேவன் பரலோகத்தில் தேவனோடு இருந்தவர் மாம்சில் இயேசு என்ற பெயரில் மாம்சில் வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத அறிக்கையிடவும் தேவனுடைய ஆவி பெற்றுக்கிறான். மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் இல்லை, நான் அதை நம்ப மாட்டேன், அவர் ஒன்றும் கடவுளாந்து வரல, அவர் நம்மளை போல சாதாரண மனுஷன், ஆனால் அவர் நல்ல ஒரு சன்னியாசி மாதிரி இருந்தார், அவரோ இறந்து போயிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க யாரோ, உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க யாரோ அவங்க தான் மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதில்லை. வரும்படி நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் கிரியை செய்கிறது. பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவங்க உங்களில் இருக்க பெரியவர். ஆவி இன்றைக்கு கடைசி காலத்தில் இந்த ஆவின் கிரியை தான் பயங்கரமாக கிரியை செய்யுது. அப்போ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம இருக்கிற ஆண்டவர் அந்த சாத்தானுடைய கிரியோட பெரியவர். ஆகவே இங்கே நான் பார்க்குறோம் வெளிப்பது 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துடைய ஆவி பலமாக வந்து இறங்கி கிரியை செய்யும்போது, அதாவது கிறிஸ்துக்கு விரோதமாக உலகமே ஒன்றா கூடி அதுக்கு ஒரு தலைவன் வந்து தலைவன் மேலே பிசாசு இறங்கி அவனை அந்தி கிறிஸ்துவாக்கி உலகத்தில் கிரியை செய்யும்போது என்ன நடக்குது? அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு சிலையே செய்யப்படும். அந்த சிலை பேசும். அந்த சிலையை எல்லாரும் கும்பிட சொல்லும். கும்பிடாதவங்களும் கொண்டு போடும். அதை பற்றி இன்றைக்கி நம்ம விஞ்ஞானத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நான் ரோபோவில் கண்டுபிடிச்ச காரியம் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு, அதாவது ஒரு 50 வருஷமாகவே இந்த ரோபோங்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறதுல அதை கொண்டு ஏதாவது செய்யலாமான்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க பல நாடுகளில் விஞ்ஞானிகள். அது படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா அந்த பொம்மைக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அது சுயமாக யோசிக்க, பேச, தீர்மானிக்க, காரியங்களை செய்யக்கூடிய திறமை கொண்டு வந்துட்டாங்க. அப்போது அந்த ரோபோங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்ட பேசக்கூடிய மிருகத்தின் சொரூபம். அப்போது அந்த சொரூபம் என்ன பண்ணுமா? எல்லாரும் தன்னை வணங்க வைக்கணும், வணங்காதல கொண்டு போகணும். அதான் இங்கே சொல்லியிருக்குது வெளிப்படை 13ஆம் அதிகாரத்தில். இன்னைக்கு அந்த ரோபோ பற்றி ஒருத்தர் விஞ்ஞானி அது உண்டாக்குறவங்க கேட்கும்போது, நீ என்ன உனக்கு சுதந்திரம் கொடுத்தா நீ மனசில் கொண்டு போடுவேன்னு கேட்டால், அது நீங்கள் நடந்துற விதத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு அந்த ரோபோ பதில் கொடுக்குது. ஏஐ ரோபோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற அந்த ரோபோ என்ன பதில் கொடுக்குது? நீங்கள் நடந்துற விதத்தை பொறுத்து இருக்குது. ஏற்கனவே 2 பேரை கொண்டு போடிச்சிருப்பாங்க. ஒரு ஏரோப்ளைனில் ஒரு ரோபோ ஓட்ட வச்சுட்டு பைலட் கூட போகும்போது அது தவறான வழியில் போக சொல்லி பைலட் திருத்த பார்த்தான். இல்லை பிடிச்சிட்டு சொன்னதுக்கு அது கீழே போய் அவனை கொண்டு போச்சுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு மிஷினில் ஆப்ரேட் பண்ணுறதுல அந்த ஒரு ரோபோ பயன்படுத்தினாங்க. அந்த ரோபோ ஏதோ ஒரு பொருளை எடுத்து அந்த கம்பெனி மிஷினுக்குள்ளே போடும். அப்போது பக்கத்தில் இருக்கிற ஆள் ஏதோ தனக்கு பிடிக்கலை ஏதாவது விரும்பாத ஒன்று செஞ்சான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி மிஷினுக்குள்ளே போட்டுருச்சு. அவன் நொறுங்கி அது
இப்படி ஆயிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். இப்படிலாம் கேள்விப்படுறோம். இன்னைக்கு இந்த ஏஐ ரோபோங்கிறது அப்படி ஒரு சக்தி பெற்றதாக வருது. நாளைக்கு அதுதான் இந்த உலகத்தை ஆளப்போகுது அப்படிலாம் ஜனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நெத்திலையோ வலது கையிலையோ வச்சுக்கிற அந்த முத்திரனை என்னன்னு சொன்னால் அதான் சிப்புன்னு சொல்கிறது. ஒரு அரிசி அளவுக்கு இருக்கிற ஒரு பொருள். அதை விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு லட்சத்துக்கு மேலே இன்ஃபர்மேஷனை செலுத்தி அதை அந்த ஆள் கையில் ஒவ்வொரு மனுஷன் கையிலையும் அதை பதிச்சிருவாங்களாம். அந்த கையில் அவன் கையில் இருக்கிற அந்த சிப்புன்ற அந்த அரிசிக்குள்ளே அவனை பற்றி டீட்டெயில் எல்லாம் லட்சத்துக்கு மேலே அவன் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அவன் பேர்லேருந்து ரத்த குரூப்லேருந்து இப்படி அவன் சம்மந்தப்பட்ட அத்தனை காரியமும் அதில் இருக்கணும். அதை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் இப்போ பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா அதை வச்சு வாழ்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் என்ன நடக்குது, இந்த சிலை பேசக்கூடிய சிலை இருக்கும்போது அந்த சிலைக்கு எல்லாருடைய நம்பரும் இருக்கும். அந்த சிலை அந்த நம்பரை வச்சு எல்லாரும் பற்றி அறிஞ்சிக்கும். அப்போ எல்லாரும் அவங்களுக்கு அவன் சொன்ன மாதிரி கேட்கணும். கேட்கலையா அது கொண்டு போடும். இப்படியெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ இதை பற்றி நம்ம என்ன வாசிக்கிறோம், ஏசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசியா 14:13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்கள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறமுள்ள ஆராதனை கொடுத்த பருவத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேலும் மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமான ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாயே. இன்னைக்கு ஆண்டவர் தான் எல்லாருக்கும் சகலருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தை அவர் தான் கொடுக்குறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. நாமளும் அதை அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சாத்தா என்ன சொல்ல போகிறான், இந்த ரோபோ வச்சு நான் தான் எல்லாரும் உயிரை கொடுத்து காப்பாற்றுறேன், என் சொல்ல மீறினா கொண்டு போடுவேன் அப்படி சொல்கிற அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறோம். தானியல் புஸ்தகம் இதை வாசி. இதை பற்றி தானியல் ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிறார். தானியல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். தானியல் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தானியல் 11:35. அறிவாளிகளை புடமிடுவதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குறதற்கும் அவளில் சிலர் விழுவார்கள், முடிவு பரியந்தம் இப்படி இருக்கும், குறித்த காலம் வரை இன்னும் நாள் செல்லும். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்னங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். இதுதான் இந்த ரோபோன்னு சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு தானியல் சொன்ன காரியம் எப்படி பிசாசு அந்த கிருஷ்ணவரில் தன்னை உயர்த்து கொண்டு தேவனுக்கெல்லாம் மேலாக தன்னை தேவனாக உயர்த்து கொண்டு கிரீச காரியம். அப்போ என்ன பண்ணுவான், தேவனுக்கு நிகராக இருந்து தேவனுக்கு நேர் விரோதமாக காரியங்கள் செய்வான். அது 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தானியல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியல் 7:25. உன்னதமானுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புவிடப்படுவார்கள். அதாவது இந்த பிசாசு மனுஷர் மேலே இறங்கி அவங்கள வச்சு உலகத்தை ஆட்டி படிக்கும்போது என்ன செய்யறான், கடவுளுக்கு விரோதமா எல்லாம் செய்யறான்னு பார்க்குறோம். எல்லாம் தேவனுக்கு விரோதமா. அப்படின்னு அர்த்தம், ஆண்டவர் ஒன்று மனசாட்சி மூலமா நம்மோடு பேசுறார், ரெண்டாவது வேதத்து மூலம் நம்மோடு பேசுறார், பரிசுத்தாய் கொண்டு கிரீசுறார். ஆனா இன்னைக்கு மனசாட்சி என்னெல்லாம் சொல்லுமோ நேர் எதிராக நடக்க வைக்கிறான் அந்த பிசாசுனி ஆவி, அந்த கிருஷ்ண ஆவி. மனசாட்சியோ வேதமோ எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அது வேண்டு செய்ய வைக்கிறது தான் இந்த ஆவியுடைய வேலையை. எதெல்லாம் தப்பு எதெல்லாம் பாவம்னு சொல்லி இவ்வளோ நாளாக கிறிஸ்தவம் சொல்லிக்கிட்டு இருந்ததோ, பைபிள் சொல்லிகிட்டு இருந்ததோ, பைபிள் படி மனுஷர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, பயந்து கடைப்பிடிச்சிருந்தாங்களோ, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு
நேர் விரோதமா அது எது வேணான்னு சொல்லும் அது வேணும்னு செய்வோம் அப்படிங்கிற ஸ்பிரிட் இன்னைக்கு உலகம் பூரா வந்துருச்சு. அதனால இன்னைக்கு பைபிளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கு நேர் விரோதமா வேணாங்கிறது. கல்யாணம் பண்ணணுமா தேவையில்லை, கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துக்கலாம், எப்படி யாருக்கு எப்படி இஷ்டம் அப்படி வாழ்ந்துக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். இது ஏற்கனவே தானியல்ல ஆண்டவர் தீர்க்கதரிசி தானியலை கொண்டு நம்ம எழுதி வச்ச காரியம். 12வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். தானியல் 12:10. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இந்த காலம் நடக்கும்போது 2 கூட்டம் தெளிவாக பிரியுது. பைபிளில் பற்றி கொண்டு பரிசுத்தாவினால ஆண்டோடு சேர்ந்து வாழ்றவங்க யாரோ அவங்க உணர்ந்து கொள்வாங்க, அவங்களுக்கு கஷ்டம் கண்டிப்பாக வரும், புடமிடப்படுவாங்க. ஆனால் வெண்மையும் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு விளங்குவாங்க. துன்மார்க்கு அப்படி இல்லை, அவங்க உணர மாட்டாங்க, இந்த காலம் புரியாது அப்படின்னு பார்க்குறோம். அதே சக்கரையாவில் வாசிக்கிறோம். சக்கரையா 13ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சக்கரையா சொல்றாரு. சக்கரையா மூலம் ஆண்டு சொல்றாரு. சக்கரையா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்னிக்குட்படுத்தி வெள்ளியை உருக்குது போல அவர்களை உருக்கி பொன்னை புடுவது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே எத்தனை உபத்திரம் வந்தாலும் ஆண்டு இதெல்லாம் அனுமதிக்கிறார். அதனோடு நம்ம புடமிடுறார், நம்ம இன்னும் பரிசுமாக்குறார், இன்னும் அவர் மேலே விசுவாசம் வர்த்தி பண்ணி நம்பிக்கை வர்த்தி பண்ணி அன்பை ஆழப்படுத்தி அவரோடு சேர்க்கிறார். ஆகவே கடைசி வரையிலும் உறுதியாக பெற்றுக்கொள்றவன் ஞானவான் அப்படின்னு பார்க்குறோம். அதே மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3 வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? கர்த்தர் வரக்கூடிய வரும் நாளில் நடக்கிற காத்து சொல்றார். அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடம்புடனுடைய அக்னியை போலவும் ஒன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் வர காலத்துக்கு முன்னால அப்படி ஜனங்களை புடமிடுவார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு கொண்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கும் நீதியாக காணிக்க செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர் இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கு வருகையில் அவரோடு போய் சேரணும்னா நாம் எத்தனை சாத்தாண்டி காரியங்கள் நமக்கு விரோதம் வந்தாலும், எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் ஆண்டு உண்மையா கடைசி வரலையே போமானா கர்த்தர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே இன்னைக்கு அந்த கிறிஸ்து காரியம் எவ்வளோ தெளிவாக நமக்கு உலகத்தில் கிரியை செய்யிட்டு இருக்குது. சாத்தான் எப்படியெல்லாம் கிரியை செய்யறான், ஏமாத்துறான். ஆனால் நமக்கும் பரிசாக இருக்கிறார். வேதத்தை கொண்டு தெளிவாக பரிசா நமக்கு காண்பிக்கிறார். அதை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி நடப்போமானா அந்த இருளில் போய் சேர மாட்டோம். பிசாசுடைய ஆவி இருளின் ஆவி, அதான் பொல்லாங்கனா இருக்கிறான். அவன் இருளில் தான் கிரியை செய்கிறான். நமக்கு தெளிவாக வேதத்தில் எல்லா பணியும் நீகடங்களும் வசம் சொல்லியிருக்குது. இருளின் சக்தி, இருளின் அதிகாரி, அந்தகார லோகாதிபதி அப்படிலாம் சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் தப்பிச்சு போனோம்னா கர்த்தர் ஆவியனை சார்ந்து கொள்ளும், வேதத்தை பற்றி கொள்ளும், அவர் சார்ந்து ஜீவிப்போம், அவர் பயத்தை நடப்போம். கர்த்தர் நம்ம காத்துக்கொள்வார்.